முதல்ல நம்ம புள்ள மனோகரனுக்கு நல்ல வாழ்க்கை எழுத பாருங்க. இவனுக்கு இவனை பத்தி எந்த பாஷையில எழுதினாலும் அந்த மொழிக்கு தான் அசிங்கம். இந்த பாரு, ஏன்னா இந்த மகானை பெற்ற மகராசினி பொண்ணை பார்த்தியே 4 வரி எழுத வேண்டியது இருக்கும். அதை படிக்கிறவன் என்ன தூக்கில் மாட்டி தொங்க விட்டுருவான். அவர் ஒரு விஞ்ஞானி, நான் ஒரு மெஞ்ஞானி. விஞ்ஞானத்தில் தான் ஆத்மா வளர்கிறது, விஞ்ஞானத்தில் அறிவு வளர்கிறது. விஞ்ஞானம் பெரிதா விஞ்ஞானம் பெரிதா என்று பார்த்தால் விஞ்ஞானம் அகத்தை சுத்தப்படுத்துகிறது, விஞ்ஞானம் உடலை சுத்தப்படுத்துகிறது. ஆத்மா இல்லாமல் அறிவு இல்லை, அறிவு இல்லாமல் ஆத்மா இல்லை. இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் உலகம் நிலைத்து நிற்கும். நான் விடைபெறுவதற்கு முன்னால் அவரிடத்தில் ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை மக்கள் பணியில் தியாகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தியாகம் பெரிதுதான், ஆனால் தியாகத்தில் சிறந்தவர் அந்த சிவபெருமான் தான். அவருக்கு தியாகராஜர் என்ற மறுபெயரும் உண்டு. தில்லையில் நடராஜர், திருவையாற்றில் தியாகராஜர். தியாகம் என்ன செய்தான்? அவன் ஆலகால விஷத்தை அப்படியே உண்டவனாயிற்றே அந்த சிவபெருமான். ஆலகால விஷம் உள்ளே போனால் என்னவாகும்? அவரும் இறந்து போவார். அதை பார்த்தார் உமாதேவியார். உடனே ஓடிச் சென்று கழுத்தை பிடித்துக் கொண்டார். வயிற்றுக்குள் விஷம் போகாமல் கழுத்திலேயே நின்றுவிட்டது. நீலகண்டம் ஆயிற்று. ஆக சிவபெருமானுக்கும் உதவி செய்ய ஒரு துணைவியார் தேவைப்படுகிறது. இந்த சங்கரனை கேட்டுக்கொள்கிறேன், நீங்களும் ஒரு உமாதேவியை தேடிக்கொள்ளுங்கள், துணைவியாக தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். அவர் பல்லாண்டு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம். ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற உலக நரம்பியல் விஞ்ஞானி டாக்டர் சங்கர் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். என்னை பொது மேடையில் பேசுவதற்கு கூப்பிட அஞ்சுவார்கள். காரணம், நான் நாத்திகம் பேசிவிடுவேனோ. ப்ரொஃபசர் விஸ்வநாத் சொன்னது போல நான் நாத்திகனிடத்தில் நாத்திகம் பேசுவேன், ஆத்திகரிடத்தில் அன்பாக பேசுவேன். ஆனால் நான் நாத்திகனும் அல்ல, நாத்திகனும் அல்ல. என்றால் நான் யார்? நான் ஒரு மனிதன், மனம் உள்ளவன், நல்ல மனம் உள்ளவன் மனிதன். அந்த மனிதன் மெய்ஞானத்திலும் இருக்கிறான், விஞ்ஞானத்திலும் இருக்கிறான். விஞ்ஞானம் என்றாலே உண்மையை அறிந்து பேசுபவன். அந்த உண்மை சரியாக இல்லாவிட்டால் விஞ்ஞானம் பொய்யாகிவிடும். இதை உணர்ந்தவன் தான் மனிதன். உண்மையை அறியாத போது மனிதன் சுயநலவாதியாக இருக்கிறான். அதை அறியும் போது அவனை கடவுளாகிறான். நான் கடவுள் இருக்கிறார் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. மனிதனுடைய உள்ளத்திலே ஊறி கிடக்கிறதே அன்பு, பாசம், ஒற்றுமை, மனித நேயம். அப்படி உள்ளவன் தான் கடவுள் என்கிறேன். பக்குவப்பட்ட மனிதனின் இதயமே கோயில், அதில் கசியும் இரக்கமே கடவுள். ஆனால் இன்றைய மனிதன் என்ன செய்கிறான்? கொள்ளையடிக்கிறான், கொலை செய்கிறான், கற்பழிக்கிறான். தீவிரவாதம் என்ற பெயரால் உலகத்தையே நாசமாக்குகிறான். எங்கே மனித நேயம்? எங்கே மனித உணர்வு? இப்போது சொல்லுங்கள், கடவுள் எங்கே? நல்ல மனிதனை காட்டுங்கள், நானும் கோயிலுக்கு வருகிறேன். நீங்கள் சொல்லும் கடவுளை வணங்குகிறேன். நல்ல மனிதனையே காட்டாத போது இறைவனை நீங்கள் எப்படி காட்டுவீர்கள்? எதற்கெடுத்தாலும் நாம் சொல்லுவோம் புத்தன், இயேசு, காந்தி என்று.
அவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகளா? இல்லை மெய்ஞானிகளா? உண்மையே உலகமாக இருக்க வேண்டும் என்றவர்கள். அவர்களை கூட ஓட ஓட விரட்டியவன் தான் மனிதன். திட்டி தீர்த்தவன் மனிதன். சிலுவையில் அறைந்தவன் மனிதன். சுட்டு தள்ளியவன் இந்த மனிதன். ஓ மனிதா, நீ எங்கே இருக்கிறாய்? நீ நல்லவனாக இரு, பாவங்களை தொலை, உண்மையை சொல். நான் நீங்கள் சொல்லும் கடவுளை வணங்குகிறேன். நாத்திகன் தன்னை நாத்திகன் என்று ஏன் சொல்லிக் கொள்கிறான்? மனிதன் மனிதனாக இல்லை, அதனால் கடவுளும் இல்லை. மனிதனே, முதலில் நீ உன்னை தேடு, பிறகு கடவுளை தேடு. கடவுள் இருந்தால் நிச்சயம் கிடைப்பார். மேல்நாட்டு அறிஞன் சாக்ரடீஸ் சொன்னான், மனிதா, உன்னையே நீ அறியாத போது கடவுளை எப்படி அறிவாய் என்று. இப்படியெல்லாம் பேசினால் பேசுபவர்கள் நாத்திகர்களா? மனிதன் மனிதனாக மதிக்கப்படும் போதுதான் ஆத்திகம் மலர்கிறது. மனிதனை மனிதன் காதலித்தால் நீங்கள் சொல்லும் இறைவன் மேல் தன்னாலேயே காதல் வரும். காதலாகி கசிந்து கண்ணீர் உதிர்த்தால் மட்டும் கடவுள் வந்துவிட மாட்டார். ஏழைகளின் கண்ணீரை துடையுங்கள், நீங்கள் தான் கடவுள். பெண்களை வாழ வையுங்கள், உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள், நீங்கள் தான் கடவுள். பெண்களே, உங்கள் கணவன்மார்களை மட்டும் நேசியுங்கள், நீங்கள் தான் கடவுள். கற்புள்ள பெண்கள் மட்டுமே கடவுள். அவள் தெய்வத்தை தொடமாட்டாள், ஆனால் கணவனின் பாதத்தை தினம் தொழுதேடுவாள். அப்படிப்பட்டவள் பெய்யென சொன்னால் பெய்யும் மழை என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லி இருக்கிறார். அதனால் பெரியோர்களே, கடவுள் எங்கேயும் இல்லை, உங்கள் உள்ளங்களில் உறங்குகிறார். அவரை தட்டி எழுப்புங்கள். அப்படி செய்தால் நீங்கள் சொல்லும் கடவுளின் பல்லக்கை நான் சுமந்து செல்கிறேன். நன்றி, வணக்கம். இருங்க இருங்க, எங்க போயிட்டு வரீங்க? புஸ்தகம் படிச்சுட்டு வரேன். ஓ, புஸ்தகம் படிக்கிற நல்ல பழக்கம்லாம் இருக்கா? நல்ல புஸ்தகத்தை யார் வேணாலும் படிக்கலாமே. என்ன புஸ்தகத்தோட பேரு? சங்கராபரணம். சங்கரா சங்கரா. ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவர் பேரை சொல்றதுக்கே உனக்கு அருகதை இல்லை. ஏன்னா ஒன்னா மாதிரி அற்ப பதர்கள் தான் திருந்தணும்னு சொல்றாரு அவரு. ஆமா, அந்த ஆதிசங்கரரே உங்ககிட்ட வந்து சொன்னாரா? எந்த சங்கரர் சொன்னாலும் திருந்த போறதில்ல. அந்த ஆதிசங்கரர் சொல்லியே நம்மள யாரும் அதை ஃபாலோ பண்ணல. மீதி சங்கர்லாம் சொல்லியா நீ திருந்த போற? என்ன இந்த ஆளு வந்ததுல இருந்தே ஒரே விசித்திரமா பேசிட்டு இருக்காரு. ஒன்னும் சரியில்லையே. வாடா வா. இவ்வளவு நேரம் உங்க அப்பா சங்கராபுராணம் பாடிட்டு இருந்தாரு, நீ என்ன சிவபுராணம் பாட போறியா? ஏமா நீங்க போங்கம்மா. எவ்வளோ ஜனம், நானும் அப்பா கேட்ட அதே புராணத்தை தான் கேட்டு வரேன். என்ன புகழ், நான் இந்த மாதிரி ஒரு விழாவை சிதம்பரத்துல பார்த்ததே இல்லம்மா. என்னடா ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஒரே சரவடியே வெடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க. அபிராமி, நம்ம இந்த டாக்டர் சங்கர் இருக்காருல்ல, அதான் நம்ம இந்த உமா வந்து பொண்ணு பார்த்துட்டு போனார்ல, அந்த சங்கருக்கு நம்ம ஊர்ல பாராட்டு விழா வச்சிருந்தாங்க. அதுக்கு போயிருந்தோம். ஆஹா,
அந்த சங்கர் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சதும் ஐயோ என்ன மாதிரி வார்த்தைகள் வந்து விழுது தெரியுமா? நானே என்ன மறந்து கைத்தட்டி ரசிச்சேன்னா பாத்துக்கையா. சும்மாவே நீங்க கை தட்டுவீங்க. ஆமா, அவன் பேச்ச கேட்டுட்டு தான் நீங்க புழுவா துடிக்கிறேன் நெளிறேன்னு பேசிட்டு இருக்கீங்களா? ஐய, அதான பார்த்தேன். இத பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எவனோ ஒருத்தன் பெனாத்திட்டு போனத நல்ல புஸ்தகத்தை படிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி பீத்திட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, முதல்ல நம்ம புள்ள மனோகரனுக்கு நல்ல வாழ்க்கை எழுத பாருங்க. இவனுக்கு இவனை பத்தி எந்த பாஷையில எழுதினாலும் அந்த மொழிக்கு தான் அசிங்கம். இந்த பாரு, ஏன்னா இந்த மகானை பெற்ற மகராசி நீ பொண்ணை பார்த்தியே 4 வரி எழுத வேண்டியது இருக்கும். அதை படிக்கிறவன் என்ன தூக்கில மாட்டி தொங்க விட்டுருவான். நீங்க எதுக்குப்பா தூக்கில தொங்கணும்? மனோகர் பேச்ச கேட்டா அம்மா தான் தூக்கில தொங்கணும். வாடாப்பா, எங்க இவ்வளவு நேரம் காணுமேன்னு பார்த்தேன். உன்னை பெத்தன்னைக்கே நான் தூக்கில தொங்கி இருக்கணும். அதையும் மீறி நான் இருக்கிறேன் பாரு. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. அட போமா, எவ்வளவு கூட்டம்! நம்ம மாமா செங்கல்வர் ராயன், தீட்சிதர்கள் எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா? ஏன் அந்த உமா கூட வந்திருப்பாளே? இல்லம்மா, நான் சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன், உமாவை காணோம். அட போட பைத்தியக்காரா! தெய்வம் அற்ப கண்களுக்கெல்லாம் தெரியாது. டாக்டர் சங்கர் பேசுனது மாதிரி நல்ல மனசு இருக்கணும், அப்பதான் தெய்வம் கண்ணுக்கெல்லாம் தெரியும். டே இரு, அந்த உமா உனக்கு கண்கண்ட தெய்வமாவே இருக்கட்டும். நீ அந்த பொண்ண பாத்தியா? பேசுனியா? இல்ல, பேசல. ஆனா அவ பாராட்டு விழாக்கு வந்தா. சங்கர் பேசுனதெல்லாம் கேட்டா. அப்புறம் சந்தோஷமா குதிச்சு குதிச்சு கையெல்லாம் தட்டினா தெரியுமா? அவ குலுங்கி குலுங்கி சிரிச்சத நான் இன்னைக்குதான் பார்த்தேன். அந்த சிரிப்பு இன்னும் என் கண்ணில் கண்குள்ளா காட்சியாவே இருக்கு. பாத்தியாடி, தெரிஞ்சுக்க. சீனு, உமாவுக்கு திஷ்டி போட்டிருக்குண்டா. அத அங்க அக்கம் பக்கத்துல யாராவது பெரியவங்க இருந்தா அவங்கள கூட்டிட்டு வந்து சுத்தி போட சொல்லு. ஏன் அபிராமி, நீயே போய் திஷ்டி சுத்தி போட்டு வந்துற? ஆடு நினைதுன்னு ஓனா ஏன்பா நீ போ சொல்ற? 2 பேரும் சேர்ந்து என் வயிற்றுல கொட்டிக்கிறதுலயே இருக்கீங்க. முடிஞ்சா உதவி பண்ணுங்க. ஏன் உபத்திரம் கொடுக்குறீங்க? என்ன பண்ண சொல்ற அபிராமி? உமாவை மனோகர் கட்டி வைக்கணும்னு தான் அவங்க அண்ணங்கிட்ட நானும் போய் கேட்டேன். நீயும் போய் சண்டை போட்டு வந்த. என்ன பிரயோஜனம்? அவர் மனசு மாறாம இருக்கிறாரு. எதுக்கு அவர் வேணான்னு சொன்னா விட்டுற வேண்டியதானே? நீ ஏன் வீண் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? சில பேருக்கு கட்டையில போற வரைக்கும் இந்த குணம் போகவே போகாது. திருந்தாத ஜென்மங்களை பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லப்பா. செல்லம், தெளிவா பேசுறடா நீ. அபிராமி, இனிமே நீ அவனை டாக்டர்கிட்ட கூட்டு போக வேண்டாம். அவன் தெளிவா இருக்கான். நீங்க 2 பேரும் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வந்து ஏதாவது போட்டு சாப்பிடலாம். ஆமா, டாக்டரை பார்த்து நாங்க சரி பண்ணிக்கிட்டா அப்புறம் யார் உங்களுக்கு சோறு போடுவா? இதுங்க 2ம் அசந்து போற மாதிரி நான் உமாவை உன் வழிக்கு கொண்டு வரேன்டா. இவ்வளவு நாள் அந்த பொண்ணு உமாவை விட்டு வச்சதே தப்புடா. நீங்க கவலையை விடுங்கம்மா. உமாவுக்கு தாலி கட்டி இந்த வீட்டுக்கு மருமகளை நான் கூட்டிட்டு வர்றேன். நீங்க வேணா பாருங்க. ஏய் சாந்தி, சாந்தி. என்னங்க அப்பா? ஏய், என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? அம்மா. ஏய் சாந்தி, என்னடி பாக்குற? காலையில நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? வீட்ல வந்து குடிச்சா போதும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? இல்ல சாந்தி, ராத்திரி வரைக்கும் நான் தொடவே இல்லை. வரும்போது கடைய மூட பார்த்தாங்க, அதான் கொஞ்சோண்டு மோந்து பார்த்துட்டு வந்தேன் சாந்தி. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். உமா இங்க வரப்போறா. அவகிட்ட கொஞ்சம் சாப்பிட்டியா நிறைய சாப்பிட்டியான்னு சொல்லி பாரு, அப்ப தெரியும். அவ மட்டும் வரல, அவளோட அப்பா உலகநாதன் ஐயாவும் வராரு. அவர்கிட்ட நீ என்ன பதில் சொல்ல போற? என்ன சாந்தி சொல்ற நீ? ஆமா, உமா கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊர்ல தான் வாழ வரப்போறா. ஆட்டோவங்க ஐயா கிட்ட தான் பணம் வாங்கிட்டு வந்தேன் சாந்தி. திருப்பி கொடுத்துட்றேன்னு சத்தியம் வேற பண்ணிட்டு வந்தேன் சாந்தி. அவருக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே.
நீ குடிக்காம இருந்தா அவரை நான் சமாளிக்கிறேன். இனிமேலாவது நல்ல மனுஷனா திருந்தி வாழ பாரு. முதல்ல வா சாப்பிடலாம். அப்பா என்னம்மா? உமா உமா ஏமா ஒரு மாதிரி இருக்க? உன் உடம்புக்கு ஏதாவது? ஒண்ணும் இல்லப்பா. அப்பான கத்திரியுமா? உட்காந்துட்டே கனவு கண்டியா? கனவு நிஜத்துல பார்த்தேன்ப்பா. என்னம்மா நீ? நிஜத்துல நடக்கிறது கனவுல தெரியும், கனவுல வர்றது நிஜத்துல தெரியுமா? நான் நிஜத்துல பார்த்தேன்ப்பா. என்னம்மா பார்த்த? நீங்க கூட பாத்தீங்களேப்பா. நீ கனவு கண்ட நிஜத்துல பார்த்தேங்கிற, நான் கனவே காணல, நான் என்னத்தை பார்த்தேங்கிற? நீங்க நிஜத்துல பார்த்ததுதான்ப்பா எனக்கு கனவுல வந்தது. ஐயோ எனக்கு தலையே சுத்துது போ. உமா உமா உமா